நிச்சயமாக ஓவியா குமார், கத்தார் நாட்டின் ராஸ் லஃபான் நகரில் உள்ள பர்சன் எரிவாயு ஆலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்து மற்றும் தீ விபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தை சேர்ந்த 26 வயதான பவித் என்ற இளைஞர் உயிரிழந்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த 2025ஆம் வருடம் டிசம்பர் முதல் நிறுத்தப்பட்டிருந்த இந்த ஆலை 2 நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது ஓவியா. அப்போது ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோர விபத்தில் ஆலை வளாகத்தில் பணியில் இருந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பவித் 26 வயது 13 இவர் உட்பட 13 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பலியானவர்களில் 12 பேர் இந்தியர்கள் என்றும் ஒருவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்றும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் வேலைக்கு சென்ற திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சிதம்பராபுரம் அருகே யாக்கோபுரம் என்ற ஊர்தான் இவரது சொந்த ஊர். இந்த இளைஞர் பவித் தீ விபத்தில் பலியான சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவரது சொந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை தாய்நாட்டிற்கு கொண்டுவர இந்திய தூதரகம் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவிக்கிறது. இதனிடையே ராஸ் லஃபான் தொழிற்பேட்டையில் உள்ள அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ந்த விபத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 13 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 66 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கத்தாரின் உள்துறை அமைச்சகம் தெரிவிக்கிறது. இந்த விபத்து நேரிட்ட உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் அவசர கால மீட்பு குழுக்களுடன் இணைந்து அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின்படி சம்பவ இடத்தில் பாதுகாப்பு பணிகளை தொடங்கியதாகவும் துல்லியமான தொழில்நுட்ப காரணங்களை கண்டறியும் மற்றும் நடைமுறை குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. முதற்கட்ட அறிக்கையில் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் ஓவியா குமார், இவ்விபத்தின் காரணமாக தனிநபர்களின் பாதுகாப்பிற்கோ சுற்றியுள்ளவர்களுக்கோ வேறு எந்த ஆலையின் கசிவும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தியுள்ளனர். கத்தார் அமைச்சகம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்திருப்பது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சோகத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது ஓவியா குமார்.